வணக்கம், நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி ட்ராவல் எக்ஸ்பி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் ஸ்ரீவாரிமட்டு நடைபாதையில் இன்றைக்கி எவ்வளோ டோக்கன் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலு, அதுக்கப்புறம் திருமலையில் உள்ள அக்காமடேஷன் ஸ்டேட்டஸ். இது விடிய காலையில் மட்டும்தான் அந்த ஸ்டேட்டஸ் கிடைக்குது, மற்ற நேரத்தில் இது கிடைக்கிறது இல்லை. இந்த விடிய காலையில் எவ்வளோ ரூம் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத பற்றின ஸ்டேட்டஸுங்க. இது மூணையும் பார்க்கலாம். அது தவிர இன்றைக்கி எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரிசல்ட் இன்றைக்கி மத்தியானம் 12 மணிக்கு குழுக்கள் நடக்கும். குழுக்களில் யார் பேர்லாம் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து மெசேஜ் வரும். அவங்கள போய் பணம் கட்டிட்டு அதுக்கப்புறம் சேவையில் கலந்துக்க முடியும். அது எப்படி ரிசல்ட் பார்க்குறதுங்கிறத பற்றின டீட்டெயில்ஸு இதில் பார்க்கலாங்க. நார்மலாக வந்து மெசேஜ் வந்துடும் எல்லாருக்கும். மெசேஜ் வராதவர்களுக்கு நேரட்டாக புக்கிங் லிஸ்ட்டில் போய் தான் பார்க்கணும். அது எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி விவரங்கள் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாங்க. முதல்ல நம்ம கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸ் இது காலையில் 4:30 மணிக்கு எடுத்ததுங்கிறது. தேதி வந்து நவம்பர் 20 புதன்கிழமை அன்றைக்கி. இன்றைக்கி உள்ள ஸ்லாட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இரவு 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற ஸ்ரீனிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற சீனிவாசம், அலிப்பரி நடைபாதை பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலையுமே டோக்கன் கொடுக்குறாங்க. இது காலைல 4:30 மணிக்கு பார்க்கும்பொழுது இன்றைக்குள்ள ஸ்லாட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நாளைக்குள்ள ஸ்லாட்டில் 2953 டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 3000 டிக்கெட் அவைலபிள் இருக்குது. அது நாளை காலையில் சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. 2 மணிக்கு ஆரம்பிக்கிற கவுண்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3:30 மணி 4 மணிக்குள்ளார இன்றைக்கி ஸ்லாட் முடிஞ்சிருது மேக்ஸிமம். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் உள்ள ஸ்லாட் தான் கொடுத்துட்ருக்காங்க. திருமலையில் கூட்டம் குறைவாக இருக்கிறதுனால எஸ்எஸ்டி டோக்கன் பகல்லலாம் கிடச்சிட்டு இருக்குங்க. நேற்றையும் பகலில் ஓரளவு கிடச்சிட்டு இருந்தது. அதுமாதிரி இன்றைக்கும் பகலில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் 3000 டிக்கெட் தான் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது. தேவஸ்தானத்துலேயும் 3:30 மணிக்கு ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது 3:30 மணிக்கு பார்க்கும்பொழுது 8500 டிக்கெட் கிட்டத்தட்ட அவைலபிள் இருந்துருங்க. இப்போ 4:30 மணிக்கு பார்க்கும்பொழுது 3000 டிக்கெட் தான் அவைலபிள் இருந்தது. பட் 3:30 மணிக்கு பார்க்கும்பொழுது 8500 டிக்கெட் அவைலபிள் இருந்திருக்கு. இன்றைக்கி தரிசனம் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5500 டிக்கெட் அவைலபிள் இருந்திருக்குங்க. நாளைக்கு காலையில் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 3000 டிக்கெட் தான் அவைலபிள் பண்ணியிருக்காங்க. விடிய காலையில் 3 மணி ஸ்லாட்டில் கொடுத்துருக்காங்க. 2960 டிக்கெட்டு நாளைக்கு காலையில் சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி அலாட் பண்ணியிருக்காங்க. மீதி 5500 டிக்கெட்டு இன்றைக்கி அவைலபிள் இருந்திருக்கு. இது 3:30 மணிக்கு எடுத்த ஸ்டேட்டஸ். ஒரு 4 மணி தான் இது க்ளோஸ் ஆகிருக்கும் போல இருக்குது. அதுக்கடுத்து ஸ்ரீவாரிமட்டு நடைபாதை ஸ்டேட்டஸுங்க. இன்றைக்கி வந்து ஸ்ரீவாரிமட்டில் மொத்தம் 3000 டிக்கெட் கொடுக்குறாங்க. மத்தியானம் 2 மணிலேருந்து ஸ்லாட் போட்டு 2, 3, 5, 8, 9ன்னு ஸ்லாட் போட்டு மொத்தம் 3000 டிக்கெட் கொடுக்குறாங்க இன்றைக்கி. வழக்கமாக இப்போலாம் 3000 டிக்கெட்டாக மாற்றிட்டாங்க. அதை நார்மலாக இது வந்து ஸ்ரீவாரிமட்டுக்கு நடைபாதைக்கு ஒதுக்கின டிக்கெட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 6000 டிக்கெட் முதல்ல சொன்னாங்க. அதுக்கப்புறம் 5000 டிக்கெட் ரெகுலராக கொடுப்போம் அப்படின்னாங்க. இது கூட்டத்தை பொறுத்து மாறிட்டே இருக்குங்க. இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா தினசரி 3000 டோக்கன் தான் கொடுக்குறாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கே சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி தான் கொடுக்குறாங்க. இந்த நடைபாதை காலையில் 6 மணிக்கு திறப்பாங்க. 6 மணி அங்கே இருந்தீங்கன்னா அந்த டிக்கெட் வாங்கிட்டு இன்றைக்கே போய் சாமி தரிசனம் பார்த்துட்டு திரும்ப இறங்கி வரலாங்க. வாய்ப்பு இருக்கவங்க இந்த ஸ்ரீவாரிமட்டு நடைபாதை யூஸ் பண்ணிங்க. அதுக்கடுத்து திருமலையில் உள்ள அக்காமடேஷன் ஸ்டேட்டஸ். திருமலையில் சிஆர்ஓ அப்படிங்கிற சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆஃபீஸில் நேரடியாக போய் ரூம் எடுக்கிறதுக்கான ஸ்டேட்டஸுங்க அது. இந்த கவுண்டர் காலையில் 5 மணிக்கு திறப்பாங்க. இரவு 8 மணிக்கு இந்த கவுண்டர் திறந்துருக்குங்க. 5 மணிக்கு அந்த கவுண்டர் திறக்கும்பொழுது முதல்ல வர்ற 1000 பக்தர்களுக்கு உடனடியே ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா தினசரி கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூம் அவைலபிள் இருந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கும் பாருங்கள் 955 ரூம் அவைலபிள் இருக்குது. ஆனால் அது 50 ரூபா ரூமு 100 ரூம் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. 1000 ரூபா 1518 ரூமில் அவைலபிள் இல்லை. அவங்க வந்து கோட்டா ஒதுக்கலை. ஏன்னா ரூம் எதுவும் காலி ஆகலை. அதனால் அந்த கோட்டா எதுவுமே வரலைங்க. 50 ரூம் 100 ரூமில் 955 ரூம் அவைலபிள் இருக்குது. இது 5 மணி தான் கவுண்டர் திறப்பாங்கிறதுனால இது எல்லாமே அவைலபிள் இருக்குங்க. இது வந்து 3க்கு தான் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. இது முதல்ல வர 955 பக்தர்கள் கிட்டத்தட்ட ஒரு 1000 பக்தர்களுக்கு உடனடியாக ரூம் கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ப்ளஸ் ஃபோன் நம்பரோட நேரடியாக நீங்கள் போனீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்தில் புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு ஃபோனுக்கு மெசேஜ் வரும். மெசேஜில் எந்த இடத்துல உங்களுக்கு காட்டேஜ் அலர்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அதில் வந்துருங்க. அதுக்கப்புறம் நேரடியாக அந்த காட்டேஜுக்கே போயிட்டு அந்த என்கொயரி ஆஃபீஸில் பணத்தை கட்டிட்டு ரூம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் அந்த சிஆர்ஓவில் நேரடியாக ரூம் எடுக்கிறதுக்கான வழி இந்த மாதிரி தாங்க எடுக்க முடியும். பிப்ரவரி மாத புக்கிங்கில் இன்னையோட வந்து எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் காலைல 10 மணிக்கு முடியுதுங்க. முடிஞ்ச பிறகு 12 மணிக்கு குழுக்கள் நடக்கும். அதில் நம்ம பேர் செலக்ட் ஆனால் பணம் கட்டிட்டு அப்புறம் போய் இந்த பிப்ரவரி மாதம் அந்த சேவையில் நம்ம கலந்துக்க முடியும். இது எப்படி ரிசல்ட் பார்க்குறதுன்னு பாருங்கள். நார்மலாக வந்து செலக்ட் ஆகிட்டோம்னா நமக்கு உடனடியே மெசேஜ் வந்துடும். டெக்ஸ்ட் மெசேஜ் வரும். மெயில் ஐடியில் கொடுத்துருக்கோம். அதுக்கு நமக்கு மெயில் வந்துடும். மெயில் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு சொல்லி அதில் பேமெண்ட் ஆப்ஷன் வரும். அதில் போய் நம்ம அடுத்த 2 நாளுக்குள்ளார பணம் கட்டிட்டு சேவையில் கலந்துக்க முடியுங்க. சப்போஸ் நம்ம செலக்ட் ஆகலைன்னா நமக்கு மெசேஜ் வர்றதில்லை. நிறைய பேருக்கு வர்றதில்லை, நிறைய பேருக்கு வருது. இந்த மாதிரிலாம் குழப்பம்லாம் இருக்குது. அது வெயிட் பண்ண வேண்டாங்க. நம்ம ஒரு 12 மணிக்கு குழுக்கள் நடக்கும். நீங்கள் ஒரு 12:15 இல்லைன்னா ஒரு 12:30 மணிக்கு மேலே நீங்கள் டேரெக்டாக நம்ம ஆப் மூலமாக போய் பார்க்கலாம். ஆப் மூலமாக போய் டேரெக்டாக ஓப்பன் பண்ணி புக்கிங் லிஸ்ட்டில் போய் பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா வந்து இந்த வெப்சைட் மூலமாக போயிருந்தோம்னு வச்சுக்கோங்க, அது மூலமாகவும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது எப்படி பார்க்குறதுன்னு பார்க்காட்டுறேன் பாருங்கள். முதல்ல ஆப் மூலமாக பார்க்கலாம். ஆப் ஓப்பன் பண்ணிங்க. இது வந்து இன்றைக்கி காலையில் எடுத்தது, அதனால் வந்து இந்த மாதிரி காட்டுது. அதை கேன்சல் பண்ணிவிட்டு கீழே புக்கிங்ஸ்னு இருக்குது பாருங்கள், அந்த புக்கிங்ஸை கிளிக் பண்ணுங்கள்.
டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். இதில் வந்து ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் காட்டும். எலக்ட்ரானிக் டிப்புக்கு பண்ணியிருக்கீங்க, நானும் அதான் பண்ணியிருக்கேன். அது எப்படி எடுக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு நேராக ஒரு ஸ்க்ரோல் மார்க் இருக்குது பாருங்கள், அது தொடுங்க. வரிசையாக வருது பாருங்கள். டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, சர்வ தர்ஷன், அகாமடேஷன் எப்படியே மேலே தள்ளுங்க. இதில் பாருங்கள் சேவா எலக்ட்ரானிக் டிப்புன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கவனிச்சு பாருங்கள். அதில் நான் வந்து நவம்பர் மாதம் 18ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு நான் புக் பண்ணியிருக்கேன். சேவா எலக்ட்ரானிக் டிப்பு நம்பர் ஆஃப் பில்கிரிஸ் 1 அதை கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதில் நம்ம செலக்ட் ஆகியிருந்தோம்னு வச்சுக்கலாம். இதில் வந்து செலக்டர்னு வரும், க்ரீன் கலரில் இருக்கும். இந்த இடத்துல செலக்டர்னு வரும். இதில் இருக்குது பாருங்கள் என்னோடய டீட்டெயில்ஸ், என் பேர் வந்திருக்கு. இதில் டீட்டெயிலாம் வந்துச்சு பாருங்கள். பேமெண்ட் டீட்டெயில்ஸ், அமௌண்ட்டு நம்ம செலக்ட் ஆகிட்டோம்னா இந்த டீட்டெயிலாம் இதில் இருக்கும். எவ்வளோ அமௌண்ட்டு, எவ்வளோ பேமெண்ட் கட்டணும், டீட்டெயிலாம் காட்டும். நம்ம அதில் போய் பணம் கட்டிட்டு வெளில வந்துட வேண்டியதாங்க. இது வந்து இந்த மாதிரி தான் காட்டும். அது நம்ம செலக்ட் ஆகியிருந்தாலும் ஆகலைனாலும் புக்கிங் லிஸ்ட்டில் செக் பண்ணுறது வந்து இந்த மாதிரி தான் நம்ம செக் பண்ணணும். இது ஒரு மாதமும் காட்டும், ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு காட்டும். அது நான் போன மாதத்துக்கு பண்ணியிருக்கேன் பாருங்கள். அக்டோபர் மாதத்துக்கு பண்ணியிருக்கேன், நாட் செலக்டட். அப்புறம் நான் இது பாருங்கள். அதுக்கடுத்தது செப்டம்பர், ஆகஸ்ட்டு, ஜூலை, ஜூன் வரிசையாக இருக்குது பாருங்கள். நானும் ஒரு மாதம் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னும் செலக்ட் ஆகலாம் தான் வந்துகிட்டு இருக்கு. இந்த மாதமும் தொடர்ந்து ட்ரை பண்ணுறேன். இது செலக்ட் ஆகிட்டோமா இல்லையாங்கிறது நாளைக்கு இன்றைக்கி காலையில் 12 மணியான்னு தெரியும். செலக்ட் ஆகிட்டேன்னா வீடியோவில் சொல்கிறேன். அதுமாரி பார்க்குற பக்தர்கள் நீங்கள் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க, ஆயிரக்கணக்கான பேர் இதில் பதிவு பண்ணியிருப்பீங்க. உங்களில் யாராவது இந்தமாரி சேவையில் ரொம்ப ஒரு அற்புதமான அந்த சேவையில் நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த சேவையில் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க, என்றைக்கு செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு டீட்டெயிலை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து ஆப் மூலமாக பார்க்குறதுங்க. இதே வெப்சைட் மூலமாக பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. டிடிடி அஃபிஷியல் வெப்சைட்னு போகணுங்க. இதில் www.tirumala.org இருக்கு பாருங்கள். அது வந்து டெய்லி ஸ்டேட்டஸ் கொடுக்குறது, டிக்கெட் எவ்வளோ வருது, அந்த டீட்டெயில்ஸ்லாம் அது கொடுக்குறது. இன்னொன்று கீழே இருக்குது பாருங்கள், டிடிடி தேவஸ்தானம்ஸ்.ap.gov.in இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் இது புக்கிங் போர்ட்டல். இந்த மாதிரி தான் வருது பாருங்கள். ஆப்பில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இதுலேயும் வருது பாருங்கள். சேவா எலக்ட்ரானிக் டிப்பு, ஸ்ரீ சீனிவாச தேவி அனுக்கிரகம், இந்த வரிசையாக இருக்குது பாருங்கள். நம்ம வந்து புக்கிங் ஹிஸ்ட்ரி கிடையாது. இதுக்கு பேர் என்ன செய்யணும்னா, அந்த மேலே ஒரு லெஃப்ட் சைடு கார்னரில் பாருங்கள் 3 கோடு இருக்குது பாருங்கள். அந்த 3 கோடில் தொடுங்க. அதை இதில் ஆன்லைன் சர்வீசஸ் இருக்குது பாருங்கள். அடுத்தது அதை தொடுங்க. இதில் இருக்குது பாருங்கள் சேவா எலக்ட்ரானிக் டிப், ஸ்ரீ திவ்யா அனுக்கிரகம் வரிசையாக இருக்குது பாருங்கள். இதில் போய் நம்ம எதை சேவை நம்ம பார்க்குறோமோ அதை போய் தொடுவோம். சேவா எலக்ட்ரானிக் டிப் தொட்டேன். இப்போ நம்மளோட ஃபோன் நம்பர் கேட்கும். எந்த ஃபோன் நம்பர் போட்டு நீங்கள் டிக்கெட் எடுத்தீங்களோ அந்த ஃபோன் நம்பர் போட சொல்லுவாங்க. ஃபோன் நம்பர் போட்டு ஓடிபி கேட்கும். அதில் ஓடிபி கொடுத்தீங்கன்னா லாகின் பண்ண வேண்டியதாங்க. லாகின் பண்ணால் இந்த வந்துச்சு பாருங்கள். டீட்டெயில்ஸ் எப்படி இருக்கு பாருங்கள். என்னென்ன செலக்ட் பண்ணியிருக்கணும் அதனோட டீட்டெயில்ஸ்லாம் வருது. இதில் இது மேலே பாருங்கள் புக்கிங் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். அதை போய் தொடுவோம். தொட்டோன்னு பாருங்கள் சேவா எலக்ட்ரானிக் டிப்புன்னு இருக்குது. நான் பதிவு பண்ணேன். அதில் என்ன பார்த்தோமோ அதே இருக்குது பாருங்கள். 18ஆம் தேதி 11 மணிக்கு நான் புக் பண்ணியிருக்கேன். இதோட டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. வரிசையாக பழசு ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது பாருங்கள். இதில் தான் இப்படி தான் பார்க்க முடியும். செலக்டடாக நாட் செலக்டட்னு இதில் தெரிஞ்சுக்கிட்டு இதில் வந்து செலக்ட் ஆகிட்டோம்னு வச்சிக்கலாம், பேமெண்ட் ஆப்ஷன் காட்டும். அதில் போய்ட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே பாருங்கள் புக் அக்காமடேஷனில் பிளராக இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம செலக்ட் ஆகிட்டோம்னா பழியர்னு இருக்கும். அது புக் அக்காமடேஷன் பளிச்சுன்னு காட்டும். என்றைக்கு அக்காமடேஷன் ஓப்பன் ஆகுதோ அன்றைக்கி இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய் தான் நம்ம எடுக்க முடியும் இல்லைங்களா. அதனால் நேராக இந்த இது ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் புக் அக்காமடேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா டேரெக்டாக நம்ம என்றைக்கு தேதியில் நம்ம செலக்ட் ஆகிருக்கோமோ அன்றைக்கும் அதுக்கு முதல் நாளும் அக்காமடேஷன் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி தான் அக்காமடேஷனுக்கு சேர்த்து எடுக்கணுங்க. முதல்ல நம்ம தர்ஷனுக்கு பணம் கட்டிடணும். அதுக்கப்புறம் அக்காமடேஷன் என்றைக்கு வருதோ அன்றைக்கி நம்ம அக்காமடேஷன் தங்குற மாதிரி இருந்தால் அன்றைக்கி போய் டிக்கெட் எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி தான் இதை எடுக்க முடியும். இந்த சேவா எலக்ட்ரானிக் டிப்பில் நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க அது ரிசல்ட் பார்க்க முடியும். ஒன்று ஆப் மூலமாக பார்க்கலாம், இல்லைனா வெப்சைட் போல் பார்த்தீங்கன்னா வெப்சைட் மூலமாக புக் பண்ணிங்கன்னா அது மூலமாக இப்படி தாங்க பார்க்கணும். வெப்சைட் மூலம் பார்க்கணுன்னா நீங்கள் ஃபோன் நம்பர் போட்டு லாகின் பண்ணி ஓடிபி போட்டு அது பார்த்தா நீங்கள் செக் பண்ண முடியும். ஆப்னா நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கனால டேரெக்டாக நம்ம புக்கிங் லிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். செக் பண்ணி பாருங்கள். யாராவது நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் இந்த மாதிரி திருமலா திருப்பதி அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இன்னைக்கு 20ஆம் தேதிங்க, நாளைக்கு 21. அப்புறம் ஆர்ஜித சேவைகள், கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவை, இந்த மாதிரி சேவைகளுக்குள்ள ஆர்ஜித சேவைக்கான புக்கிங் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுதுங்க. அதே நாள் மத்தியானம் 3 மணிக்கு விர்ச்சுவல் சேவை ஓப்பன் ஆகுது. இதுலேருந்து 300 ரூபா சிறப்பு தரிசன டிக்கெட்டு, அக்காமடேஷன்லாம் புக்கிங் டேட்லாம் அறிவிச்சிருக்காங்க. 24ஆம் தேதிங்க அது. அதற்கான டீட்டெயில்ஸு மத்தியானமாக தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன். மறுபடியும் இந்த மாதிரி திருமலா திருப்பதி அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.